இல்லை எல்லாமே ஓப்பனாக இருக்கணுன்றேன். இதில் வந்து யூ ஷுட் நாட் சி ஈகோ, எல்லாமே ஓப்பனாக இருக்கணும். இன்னொன்று முகஸ்துதி இருக்கக்கூடாது. இந்த சில பேர் வந்து அவர் ஃபீல் பண்ணுவார் இப்படி பேசிட்டு, அதெல்லாம் கிடையாது. தொழில்னு வரப்போ தப்புனா தப்பு, அவ்வளோதான். இது தப்பு, இதை வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. இல்லை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது தப்புங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அதை சொல்லிவிடுவேன். நான் அவங்களும் நான் சொல்கிற உரிமையை நான் கொடுத்துருக்கேன். இல்லை சார் இது ஒர்க் அவுட் ஆகாது. எடிட்டருக்கு எனக்கும் அப்படி தான். கிட்டத்தட்ட 200 hours ஒர்க் வந்திருக்கேன் மைனாவுக்கு. ஃபைனல் வந்து லெனின் சார் தான் பார்த்தார். பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல, ஒரு கரெக்ஷன் கூட சொல்ல. அவர் சொன்ன ஒரே ஒரு இது வந்து அந்த வெட்டணுமாப்பா, அந்த அருவாள் எடுத்து அந்த நாள் வெட்டணுமான்னு தான் கேட்டார். அவர் ஃபீல் ஆங்கிளில் பேசினார், மற்றபடி அவர் ஒன்றுமே பேசலை. இட் வாஸ் அ நீட் கட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். கும்கியும் அதே மாதிரி தான் போட்டு மாற்றி 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 என் எடிட்டர்லாம் உண்டுலன்னு பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் உங்களோட இன்வால்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கணும். இன்றைக்கி நிறைய இடம் நான் கேள்விப்படுறேன், நிறைய டைரக்டர்ஸ் எடிட்டிங்கே போகிறதில்லைன்னு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எடிட்டிங்கிறது நான்லாம் என்ஜாய் பண்ணுவேன். எனக்கெல்லாம் வந்து இப்போ நான் என்னோட ஓன் சூட் நான் போட்டிருக்கேன் எடிட்டிங், அதுக்குள்ளே தான் கிடப்பேன் நான். எவ்வளோ அதுக்கான என்ன ஹோம் தியேட்டர்ஸ் என்ன போட்டு எடிட்டிங் என்ஜாய் பண்ணுற இடம். அது போரிங் பிளேஸே கிடையாது. அதே மாதிரி டப்பிங் நிறைய டைரக்டர்ஸ் போகிறதில்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான்லாம் ஒரு சின்ன வாய்ஸ், ஒருத்தன் வந்து மணி எத்தனை அப்படின்றது கூட நான் எடுக்கணும்னு நினைப்பேன் நான். ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அப்போ தான் அது உங்களோட ஃபிலிமாக இருக்கும். இன்னைக்கு காலகட்டம் நான் சொல்கிறேன். மியூசிக் சரி, ரீரெக்கார்டிங் சரி, எஃபெக்ட்ஸு சரி. இப்போ எஃபெக்ட்ஸ்லாம் இந்த படத்துக்கு நான் ட்ரெயினுன்றப்ப கூட்டிகிட்டு போயிட்டேன். இங்கேருந்து அந்த டாஸ்காம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபுல்லாக இன்ஜினோட சவுண்டு, ஐட்லிங்கு எல்லாமே எடுத்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபிலிம் மேக்கர் நீங்கள் இன்றைக்கி யாரையும் நம்பி விடுற சூழலும் இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு பக்கம் மணி மைண்டட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிராஃப்ட் நாலேஜ்ன்றது யார்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கட்டி இழுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய இன்வால்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கணும். இருந்தால் தான் அது நல்லா வரும். இல்லை சின்ன டெவலப்மெண்ட்ஸ் தான். இப்போ மைனா முடிச்சுட்டு கும்கி போகிறப்ப பார்த்தீங்கன்னா தினசரிகளில் பார்த்தது தான். சூளகிரி, அந்த கிருஷ்ணகிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்ஸ் வந்து ஊருக்குள்ளே வந்துடுது அப்படின்றத தினசரியாக நான் படிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எலிஃபண்ட் வந்து சூளகிரியில் நின்றுடுது ஒரு வயலில். அது வந்து டெய்லி பேப்பர் நியூஸ் ஆகுது. அடுத்த நாள் இந்த யானையை விரட்ட முடியல, வெடி போட்டாங்க, அது நகரலை, அது திருப்பி அங்கேயே நின்றுச்சு, ஒருத்தரை விரட்டுச்சு இன்னைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது நாள் பார்த்தீங்கன்னா இதை விரட்டுறதுக்கு வந்து பொள்ளாச்சியிலேருந்து கும்கி எலிஃபண்ட் வந்துச்சு. அப்படின்னா கும்கினா என்ன, வாட் இஸ் கும்கி அப்படின்னு ஒரு புதுசாக நமக்கு வந்து மைண்டுக்கு ஏறுது. இப்போ இந்த கும்கின்றது வித்தியாசமாக இருக்குது. இந்த கும்கினா ஒரு யானை இன்னொரு யானையை விரட்டுது. அப்போ அதை பற்றி சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரெயின்ட் எலிஃபண்ட் டு புஷ் பேக் த வைல்ட் எலிஃபண்ட் இன்சைட் த ஃபாரஸ்ட். இதுவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சரி போவோம், இதை பற்றி நம்ம தேடுவோன்ட்டு மசனங்குடி போகிறேன். மசனங்குடியில் தான் பார்த்தீங்கன்னா ஊட்டி அங்கே மேலே இருக்குது. அங்கே தான் கும்கியோட ட்ரைனிங் பிளேஸ் இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு போகிறப்ப தான் கொம்பன் எலிஃபண்ட்டை மீட் பண்ணுறேன். அங்கே ஒரு எலிஃபண்ட்டை வந்து சுற்றி லாக்ஸ் அடித்து நடுவில் நிறுத்தியிருக்காங்க. இது என்னன்னு கேட்குறேன். இது வந்து ரொம்ப பயங்கரமாக ரவுடி எலிஃபண்ட்டுனாங்க. அந்த வேர்டே எனக்கு புதுசாக இருந்துச்சு. என்னங்க சொல்கிறீங்க, 3 ஸ்டேட்டையும் கலக்கின யானை சார். கும்கியில் அந்த டயலாக்கே வச்சேன், அந்த வார்த்தையை சொல்லிடுவான். அந்த ரேஞ்சர் வந்து சொல்லுவான், இது யார் தெரியுமா கொம்பன்றது, 3 ஸ்டேட்டையும் விரல விட்டு ஆட்டின யானை இது அப்படின்னு. அது உண்மை. அது அப்படி ஒரு எலிஃபண்ட் அங்கே இருந்துச்சு. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 3 ஏரியாவும் கலைக்கிறதுக்கு ஒரு ஒத்த கொம்பன். அதை வந்து பெத்தடின் 3 இன்ஜெக்ஷன் போட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன்லேயே விழுந்துடும். 3 இன்ஜெக்ஷனுக்கு தாங்கின எலிஃபண்ட் அது. அதுக்கப்புறம் 2 கும்கி வச்சு புஷ் பண்ணி கொண்டு வந்து அந்த லாக்ஸ்குள்ளே நிறுத்தி அதை வந்து செயலிழக்க செய்வாங்க. டெய்லி குச்சால் அடித்து அந்த எலிஃபண்ட்டை கோழை ஆக்கிறது. அது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் அங்கே போகிறப்ப தான் கிடைக்கும். அப்போ இது வந்து ரிசர்ச்சில் நடக்கும். ஒரு வித்தியாசம் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த கும்கி இது வந்து இந்த சினிமா ஹிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு நல்ல நேரமுக்கு அப்புறம் எலிஃபண்ட் படம்னா கும்கி தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஒரு பதிவை அது ஏற்படுத்திருச்சு, அவ்வளோதான். இதை தாண்டி வேற ஒன்று ஒருத்தருக்கு பண்ணணும், பண்ணுறப்ப அது மாறும். ஸோ இந்த ரிசர்ச் தான் இந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு காரணம். நீங்கள் இதையெல்லாம் வந்து பெரிய நடிகர்களை வச்சுட்டு நீங்கள் இதை செய்ய முடியாது இந்த வேலையை. இன்ஃபேக்ட் மைனாவுக்கு அப்புறம் கார்த்தி தான் பண்ண வேண்டியது கும்கி. அவர் என்கிட்ட வந்து 15 நாள் சார், 15 நாள் சகுனிக்கினார். நான் சொன்னேன் எலிஃபண்ட்டுக்கு தான் சார் நான் டேட் போட முடியும், ஏன்னா நான் பயணிச்சிருக்கேன் யானை கூட. யானைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் யானையோட இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஷாட் எடுப்போம்னு எனக்கு தெரியாது. அது சில நேரத்தில் தான் அந்த மூடு. அந்த லட்சுமி மேனன் வந்து குடத்தை வைக்கும் கரெக்டாக, அதுவும் ட்ரங்கை உள்ளார விடும். இது டைமிங்குள்ள, அது ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த லேக் இல்லாமல் அது வேலையை நடக்கணும். இது விளையாட்டு கிடையாது. அந்த இடத்துல நான் கேமரா ஆன் பண்ணுவேன், அந்த எலிஃபண்ட்டை ட்ரங்க் விடணும்னு சொல்லுவான் அந்த பாகன்ட்ட. அவன் ஒரு வார்த்தை மலையாளத்தில் சொல்லுவான், கரெக்டாக விடும், சில நேரத்தில் விடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெயிட் பண்ணணும்.
ஓடிக்கிட்டே இருக்கும் கேமரா. அப்போ ஃபிலிம் வேறு, நக்கட்டுன்னு கரெக்டாக உள்ளார விடும். என்ன பண்ணுவீங்க? ஆனான்றப்ப வெளியே எடுத்துரும். இதுக்கு பொறுமை வேணும், கிட்டத்தட்ட குழந்தை மாதிரி அது. ஸோ இதெல்லாம் வந்து நான் தான் கார்த்திகிட்ட சொன்னேன், சார் நீங்கள் பயணிச்சிங்கன்னா தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. இல்லை சார் நான் விலகிட்டேன், அவ்வளோதான். அடுத்த மீட்டிங் கூட நான் போகல, அவ்வளோதான். இப்போ நியூ ஃபேஸ் போயிட்டேன். ஏன்னா எலிஃபண்ட் இஸ் அங்கே அது வந்து பெரிய ஒரு மெகாவாக எனக்கு நிற்கிது. அது எப்படி அதை ஆளுகை செய்கிறதே எனக்கு தெரியல. காட்ஸ் கிரேஸ் நிறைய இடங்கள், அதெல்லாம் சில இடத்துல ரொம்ப கூலாக கண்டினியூட்டியோடலாம் பண்ணிவிடும். பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. இந்த ஆங்கிளில் நான் பண்ணதை அடுத்த ஆங்கிள் லென்ஸ் மாற்றி வைக்கிறப்ப அதே பண்ணும் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபிலிம் தான் கும்கியெல்லாம். சினிமான்னு வரப்போ அதுதான் அந்த சுவாரஸ்யம்லாம் சொல்கிறோம்ல, இந்த ட்விஸ்ட்டுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அவனால் வந்து சம்பாரித்து காப்பாற்ற முடியும். இதெல்லாம் தாண்டி இன்டர்வல்லே நான் கட்டே போடுற ஒரு இடம் இருக்குது. இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறப்ப அந்த பொண்ணை என் கூட்டு போகணும் கூட, அங்கேயே படம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே சூழ்நிலைகள் தான். எல்லாமே வந்து அவங்களுடைய லைஃப்பில் இப்படிலாம் நடந்தால் என்ன ஆகும், அப்படி நடந்தால் என்ன ஆகும், எல்லாமே வந்து சினிமான்னு நான் தான் திரும்பவும் சொல்கிறேன். நான் வந்து ஒரு விருதுக்காகவோ நான் வந்து இது வந்து வேறு மாதிரி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகிற சினிமாலாம் நான் எடுக்கவே இல்லை. ஒரு கொக்கி எடுக்கிற மாதிரி தான் மைனாக எடுத்தேன். ஒரு சாதாரண ஒரு லேமேனாக ஒருத்தவங்களோட லைஃப், 4 பேரோட லைஃப் எடுத்தேன், அவ்வளோதான். அது இவ்வளோ விமர்சனத்துக்குள்ளே வந்துச்சு, இவ்வளோ கேள்விகள் வந்துச்சுன்றப்ப நான் அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா இன்ஃபேக்ட் அந்த படத்துக்கு வந்து தேசிய விருது விளிம்பில் போய் நின்று வந்துச்சுன்னாங்க. நான் அது கூட நான் வருத்தப்பட்டுக்கவே இல்லை. ஏன்னா நான் அதுக்காக படமே எடுக்கலை. ஒரு படம் எடுத்தேன், அந்த படம் என்னோடய லைஃப்பை காப்பாற்றுச்சு, நல்லா ஓடிச்சு, தயாரிப்பாளர்களை காப்பாற்றுச்சு, அது அக்ளைம்டாக இருந்துச்சு கிரிட்டிக்கலி. நிறைய பேர் அந்த படம் 15 தடவை 16 தடவைலாம் 20 தடவை பார்த்தவங்க இருக்கிறாங்க. டிவிடி வாங்கி வச்சுட்டு மாதக்கணக்கில் பார்த்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிப்பை ஏற்படுது. இப்போ நான் வந்து 3 days பிஃபோர் குரங்கணி போயிருந்தேன். அங்கே என்னோடய கம்பெனி ஷூட்டிங் நடக்குது. சும்மா போயிருந்தேன். போனப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ஜினியர்ஸ் ஃபோட்டோ ஐக்கான் போட்டு வந்திருக்காங்க. என்னை பார்த்துட்டு வந்து பேசிட்டு, சார் இந்த இடத்த மைனா வீடெல்லாம் பார்க்க வந்தானே. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 5 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ சம்திங் இஸ் ரிஃப்ளெக்டிங் தம். அவங்களுக்குள்ள அந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். கமல் சார் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசினப்போ சுருளி, மைனா, கிறுக்கு மாயின் கேரக்டர்ஸ் எல்லாம் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கேரக்டராக தான் பேசினார். அமலா பால், ஆர்டிஸ்ட் பேர்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஸோ எல்லாருமே எனக்கு வந்து கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களோடு நானும் பயணித்தேன். அவங்களோட வாழ்க்கையை பதிவு செஞ்சுருக்கேன். அது கயல்ன்ற ஒரு கதாபாத்திரத்தோட முட்டாள்தனம், அவ்வளோதான். அது அவளுக்கு அவளை நான் வந்து நானாக வந்து அது அவ்வளோதான். கயலோட மனநிலை அவ்வளோதான். அதுக்கு பாட்டி ஒருத்தி அவளும் தப்பாக தான் சொல்லி கொடுக்குறான். இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வந்து லைஃப்பில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறைய இன்னசென்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம். நான் மீட் பண்ணியிருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் கிளம்பி வருவாங்களா, இதுக்கெல்லாம் ஒருத்தி வந்து சரின்ட்டு அவங்க கூட ஓடி இருப்பாளா, ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். அவங்களோட லெவல் ஆஃப் பிரெயின்ஸ் அவ்வளோதான். அது அந்த கதாபாத்திரத்தோட லெவல் அவ்வளோதான். அதான் சொல்கிறேன், இங்கே சில சமயங்களில் சினிமாவை வாழ்க்கையாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, வாழ்க்கையை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த குழப்பங்கள் தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிற மனோஜ் நைட் ஷியாமலன்னு கேட்டப்போ 6th சென்ஸ் முடிச்சிருந்தார். நீங்கள் ஏன் இந்தியன், அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருந்த ஆள் தான், ஏன் இந்தியன் சினிமா பண்ண மாட்டேங்கன்னா கையெடுத்து கும்பிட்டார். இந்தியன் சினிமா பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் எல்லா உறவுகளையும் சொல்லணும், காமெடி சொல்லணும், காமத்தை சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லி ஆகணும், ஒரு சாங்கை போட்டாகணும். இங்கே நம்ம உணவு முறை மாதிரி தான், சாம்பார், ரசம், வத்த குழம்பு மாதிரி. கிளைமேக்ஸில் வந்து தயிர் கொஞ்சம் புளிச்சு போச்சுன்னா மொத்த சாப்பாடுமே நல்லா இல்லைன்றுவாங்க. பயங்கர போராட்டம் இருக்குது. ஆனால் ஹாலிவுட்டில் அப்படி கிடையாது. அவன் அழகாக ஒரு பர்கரும் ஒரே ஒரு கோக்கையும் சாப்பிட்டு எஞ்சி போயிடுவான். அவன் மனநிலையும் அப்படி தான், படமும் அப்படி தான். ஹாரர்னா ஹாரர், ஃபேண்டசின்னா ஃபேண்டசி. அவனுங்க அப்படி இல்லை, ரொமான்ஸ்னா ரொமான்ஸ், அவ்வளோதான். அப்படி போவான். இங்கே அப்படி இல்லை. நீங்கள் என் சித்தப்பா கதையை சொல்லணும், பெரியப்பா கதையை சொல்லணும், ஃப்ரெண்டு கதையை சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லி 2.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்லணும். இது பெரிய சேலஞ்சிங்க. இதை தாண்டி இந்த படம் ஓடினா தான் இங்கே மரியாதை. ஈகோவாக இருந்தால் என்னதுன்னா, வம்படியாக அவங்கள புக் பண்ணிவிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது அவங்களோட. இப்போ என் கூட வந்து கும்கி பார்த்தோன்னே ரத்னவேல் சார் பேசினார், கேமராமேன், பெரிய கேமராமேன். அவர் பேசினார், சார் நம்ம ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னாரு. நானும் சொன்னேன், சார் கண்டிப்பாக சூழல் வரப்போ நம்ம ஒர்க் பண்ணுவோம் சார், பட்டு
நான் வந்து அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஈகோ இருந்தால் நான் அவங்கள அப்படி பார்க்கவே மாட்டேன். நான் அவங்கள அவ்வளோ உயரத்தில் வச்சு பார்க்குறேன். என்னென்னா இது என்னன்னா, நான் வந்து என்னோட சுதந்திரம்ன்றது வந்து என் கூட பயணிச்சிங்கன்னா தெரியும், சில அவங்களுக்கு வந்து அது ஃபேவராக இருக்காது. நான் கூட்டிகிட்டு வந்து அவங்கள மனசிதைவை ஏற்படுத்தக்கூடாது. அதே தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி. நான் தனுஷ் கூட வேலை செஞ்சுட்டேனே. இப்போ தனுஷ் கூட வேலை செய்கிறப்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், அவரும் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் 2 பேரும் என்னென்னா, என் கிராஃப்டை நான் சரியாக பார்க்குறேன், அவர் கிராஃப்டை அவர் சரியாக பார்க்குறாரு. அவ்வளோதான், அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. இது சில சமயங்களில் வரக்கூடிய கேமராமேன் அந்த சிந்தனையோடு வந்துட்டா ஓகே. நான் இது வரைக்கும் நான் ஒரு ஆர்டி ராஜசேகர் கூடயோ இவங்க கூடயோ வேலை செய்யலை, யார் பெரிய கேமராமேன்ஸ் யார் கூட. ஒருவேளை நான் வேலை செய்கிறப்ப நியூ ஃபேஸ் கேமராமேன்ஸோட இவங்க சுலபமாக இருந்துட்டாங்கன்னா அன்றைக்கி நான் ஒத்துப்பேன். நான் ஓகே சார், வெரி க்ளீன், எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாதுன்னு நான் ஒத்துப்பேன். நான் பயம் இருக்கு. ஒருவேளை வர்றவங்களை என்னால் சமாளிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது அவங்களுக்கு வந்து இதான். இப்போ நான் சொல்கிற மாதிரி இவன்னா இஷ்டத்துக்கு லென்ஸ் சொல்கிறான். சில பேர் அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டைரக்டர் நீங்கள் லென்ஸ் சொல்லாங்க சார், நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு கேட்ட டீம்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் கேள்விப்படுறப்ப எனக்கு பயம் வருது. அதை நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ எனக்கு என்ன லென்ஸில் என்ன பதிவு வேணுமோ நான் தான் சொல்லணும். நான் அது வந்து இப்போ ரவி கே சந்திரன் வந்து பிளாக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனோன்னே அவர் எல்லாருமே அவரை வந்து எக்ஸலண்ட் அமேசிங் ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் அண்ட் ஃப்ரேம் எல்லா கிரெடிட் கோஸ் டு சஞ்சலீலா பன்சாலின்னார். இது எத்தனை கேமராமேன் சொல்ல முடியும்? அவர் சொன்னார். ஏன்னா அவர் வந்து இதுதான் மூடு, இதுதான் லைட்டிங்கு, இதுதான் ஃபீலு அப்படின்றத இதுதான் எல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அப்போ அதை எடுத்து கொடுத்தாரு, அவ்வளோதான். ஸோ அதை ஒத்துக்கிட்டார் அவர், அவ்வளோதான். ஆனால் அதை அழகாக எடுத்து கொடுக்கணும், அதுதான் ஞானம், அதுதான் அவங்களோட வேலை. சில இடங்கள்ல தான் என்ன ஆகிடுது இன்னைக்கு சினிமாவில், ஒரு டைரக்டருக்கு ஒன்றும் தெரியலன்னு ஒரு நிமிஷம் தெரிஞ்சோடனே இவன் ஆக்கிரமிச்சிடறான் கேமராமேன் அந்த இடத்த. அவ்வளோதான், அந்த டைரக்டர் காலி பண்ண. இதே அசோக் குமார் வந்து பாண்டியராஜன் சார் என்கிட்ட சொன்னார், அசோக் குமார் முதல்ல கன்னிராசி பண்ணுறப்ப அவருக்கு ஜூம் இன் ஜூம் அவுட்டே தெரியாதான் இவருக்கு, பாண்டியராஜன் சாருக்கு. சார் அப்படியே முன்னாடி போய்க்குங்க சார், சார் அப்படியே பின்னாடி வாங்கிங்க சார்னு வரான் செட்டில் நின்றுக்கிட்டு. எதை முன்னாடி போய்க்கன்றான், பின்னாடி வந்துக்குங்க சார்ன்றான், என்ன சொல்கிறான் அப்படின்றத அப்புறம் தனியாக கூப்பிட்டு சொன்னார் அசோக்குமார். அதுக்கு பேர் ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபீல்டு கரெக்டான சினிமாட்டோகிராஃபர்ஸ். அந்த இடத்த வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கல, பாண்டியராஜ் சாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி கற்றுக் கொடுக்குற கேமராமேன்ஸ் கிடையாது. அதை உடனே அட்வான்டேஜ் எடுத்து நீ கொஞ்சம் தள்ளி நில்லுன்ட்டு அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க. இதை நான் நிறைய உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது கண்கூட. ஸோ இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க கூட நம்ம கூப்பிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. நல்லவங்களாம் அமைஞ்சிட்டாங்கன்னா ஷுவர்லி நான் தான் சொல்லுவேன், ஜீவன் எனக்கு ஒர்க் பண்ணார். நான் இன்ன வரைக்கும் சொல்லுவேன், நீங்கள் அமைதியாக கூட இருந்திருந்தீங்கன்னா வேறு மாதிரி லெவல் ஜீவன். அவர் திடீர்னு டைரக்ஷன் போகிறேன் அங்கே போகிறேன்னு. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே எடுப்பாப்புல. எனக்கு இப்போ என்னென்னா கொஞ்சம் எனக்கு அவரோட தம்பி தான் சுகுமார், பட் எனக்கு என்னென்னா அவருக்கு கொஞ்சம் கை உடஞ்ச மாதிரி இருக்கும். என்னடா, ஏன்னா அந்த வேகம் சொல்கிறேன், ஒரு நான் 2 பேரும் ஒன்றா ஓடுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது இதில் வந்து நம்ம வந்து இவரை போட்டால் அப்படி ஆகிடுமேன்றது பேர் ஈகோ கிடையாது, வேலை நடக்காமல் போயிடுமோன்ற ஒரு பயம்தான் அது.